இது வந்து மலை நண்டுங்க. எல்லா நண்டுமே உயிரோட தான் இருக்கு. நம்ம வந்து லோனாவாலால நேத்து வாங்கியிருந்தோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூபர் உலகம். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் நம்ம வீடியோலன்னு உங்களுக்கு காட்ட போறேன். டன் டடாய். இது வந்து மலை நண்டுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நம்ம வந்து லோனாவாலால நேத்து வாங்கியிருந்தோம். எல்லா நண்டுமே உயிரோட தான் இருக்கு. சாரி, என்ன அடிக்க போற போல இருக்குடா. அவர்கிட்ட சொல்றேன் என்ன பத்தி. சாரி டாம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. நேத்துல இத வந்து இன்னைக்கு நம்ம சமைச்சு நம்ம நேர்களுக்காக நம்ம காட்ட போறோம். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் பாத்தீங்கன்னா மும்பைல வந்து இந்த நண்டு கிடைக்காது. கிடைக்கும், ஆனா ரொம்ப ரேரா கிடைக்கும். அது ரொம்ப ரேரா கிடைக்கும், விலையும் அந்த மாதிரி அதிகமா இருக்கும். இது 2000 குறைச்செல்லாம் இது கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 14 நண்டு கொடுத்துருக்காங்க வெறும் 550க்கு. இது நம்ம மகாராஷ்டிராக்குள்ள ஊர் நாடுக்குள்ள போய் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு வந்து அவங்களுக்கு இங்கே வந்து ஈஸியா கிடைக்கும். அதனால அவங்க வந்து நமக்கு ஒரு 550க்கு 14 நண்டு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம மும்பைல இவ்வளோ விலை குறைவா நம்ம வாங்க முடியாது. அதுவும் கிடைக்கிறது ரொம்ப ரேரா கிடைக்கும். 2 நண்டு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சொல்லுவாங்க இங்க. இன்னைக்கு டிஷ்ஷோட பேர் என்ன? இது வந்து லோனாவாலா நண்டு ரசா. ரசாவா? ஆமா, ரசா. அது என்னங்க ரசா? ரசம்னா நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னா குழம்பு சொல்லுவோம். ரசம். ரசம் இல்லைங்க. ஆமா, ரசம். நண்டு ரசம்ங்கிற இல்லையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம வந்து தமிழ்ல வந்து நண்டு ரசம் சொல்றோம் இல்லையா? ஆமா, அதே மாதிரி தான் இது வந்து மராட்டில வந்து ரசா. ஓகே ஓகே. மகாராஷ்டிரா ரசா. மகாராஷ்டிரா ரசா. அது லோனாவாலால வாங்கின நண்டு. அப்படிங்களா? நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க. சுத்தம் பண்ணலாங்களா? ஆமா, உயிரோட இருக்கு. இது எப்படி எவ்வளவு கிரிட்டிக்கல் இது சுத்தம் பண்ண. இதோட பல் பகுதியெல்லாம் திறந்து விட்டுட்டா கடிச்சிரும். இது இப்ப வந்து கட்டி இருக்கு. ஓகே. இது எங்க ஒரு டவுட்டு சொல்லுங்க. நண்டு பல்லு விளக்குமா விளக்காதா? நண்டு எப்படிங்க பல்லு விளக்கும்? இப்போ ஏதோ நீங்க நம்மதான் இல்ல பல்லு மீன்ஸ் அதோட கொடுக்கு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஆமா, இது வந்து இப்ப கட்டி இருக்கு. இப்ப அது வந்து அந்த முடிச்சு எடுத்து விட்டுட்டா பல்லு வெளியே வந்துடும். அப்படியா? ஆமா. சரி, நண்டு பல்லா கொஞ்சம் காட்டுங்க. அந்த நண்டு பல்ல பார்ப்போம். பாருங்க பாருங்க. வாங்க, இது உங்களுக்கு எப்படி சுத்தம் பண்றது சுத்தம் பண்ணி காட்டுறேன். இந்த கொடுக்கு பகுதி உடைக்கிறீங்களா? கொடுக்கு பகுதி உடைக்கிறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஹார்டு. நம்ம அதை உடைச்சாதான் நம்ம கையை கடிக்காமல் இருக்கும். உடைச்சாச்சுன்னா இதோட இது எடுக்கணும். இப்படி பாருங்க, டைட்டாக பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹார்டாக இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெண் நண்டு. எப்படி எப்படி இது எப்படி பெண் நண்டு ஆண் நண்டு? ஆண் நண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்ப பாருங்க, இதுதான் பெண்ணுக்குள்ள நண்டு சொல்றது அடையாளம் வந்து இதுதான். உங்களுக்கு ஆண் நண்டு இருக்கும், எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஓகே. இந்த இடத்துல தான் அதோட முட்டைகளை வச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் அதுங்களோட முட்டையெல்லாம் அது வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது வேஸ்டேஜ் தான். இதெல்லாம் இந்த செதல்கள்லாம் எடுத்துரும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முட்டை. இது வந்து ரொம்ப குழம்புல இது தனியாக இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லோனாவாலால வாங்கின நண்டு ரசாக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து நண்டு பாருங்க, நம்ம அழகா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவியாச்சு. பாருங்க, சுத்தமா கழுவி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளவு பெரிய கொடுக்குன்னு.
இல்ல நண்டே தான் இந்த ஆமா. இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து வணக்கிற பொருள். இதுல வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, காஞ்ச தேங்காய். இல்ல இது வந்து மகாராஷ்டிரன் வந்து ரொம்ப யூஸ் பண்றது வந்து காஞ்ச தேங்காய் தான் யூஸ் பண்றாங்க. நம்மளும் அந்த காஞ்ச தேங்காய் யூஸ் பண்றோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 இலாய்ச்சி, லவங்கு. இது வந்து நம்மளோட சீக்ரெட் மசாலா, மால்வானி மசாலா. ஆமா, நம்ம ஒரு வீடியோல இருக்கும். நம்ம பாம்பே டெக் மீன் வந்து இந்த மால்வானி மசாலால தான் வறுத்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அந்த வீடியோ பாருங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு, புளி தண்ணி, மஞ்சத்தூள். இதெல்லாம் வந்து நம்ம வணக்கி அரைக்க போறோம். இதெல்லாம் இது வந்து நம்ம தாளிக்க போடுவோம். நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி பொடிசா. இது வந்து நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வந்து இடிச்சு போட போறோம் எண்ணெயில. ஆமா, இந்த உலக்கையில தான் இடிக்க போறோம். பின்பு உலக்கையால் குத்தவும். இதான் உலக்கை எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மடி நவீன மூட்டை பூச்சி கொள்ளும் இயந்திரம். எஸ் மல்லி. அவ்வளவுதான். இதுக்கு மேல சமைக்கிற வேலையை பார்ப்போம். இப்ப வந்து நம்ம நண்டு ரசா பண்றதுக்காக இப்ப அடுப்பு பத்த வைக்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகேவா? பாருங்க. இப்ப வணக்கறதுக்கு எண்ணெய் ஊத்த போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை மசாலா. இது நம்ம இப்ப வந்து வணக்க போறோம். கொத்தமல்லி, மிளகு, வெள்ளெள்ளு, 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 லவங்கு. நம்ம இதுல சேர்க்க போறோம். இப்ப வந்து காஞ்ச தேங்காய் வந்து அதுல ஆட் பண்ண போறோம். வெங்காயத்துல கடா மசாலால வந்து இப்ப காஞ்ச தேங்காய் வந்து ஆட் பண்றோம். இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்துக்க போறோம். தக்காளி ஆட் பண்ண போறோம். இதையும் நல்லா சாஃப்டா வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு. சீக்கிரம் தக்காளி வெங்காயம் வதங்கிடும். அதனால கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள். வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம் பேஸ்டா. ஆமா, ஆற விட்டு. இல்ல சுட சுட அப்படி அரைக்க மாட்டாங்க. அப்படி அரைச்சா வந்து அது ஒரு மாதிரி மசாலாவோட முழு டேஸ்ட் வராது. மசாலாவை நல்லா ஆற வச்சு அரைச்சு. இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து ஜார்ல போட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நல்லா அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வந்துடும். பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் நம்ம வச்சிடுவோம். அடுத்தது வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன சின்ன பச்சை மிளகாய் 4. இதை வந்து நம்ம வந்து ஒரு நவீந்திர இயந்திரத்துல வச்சு ஆமா, இதை வந்து நம்ம இடிக்க போறோம். இப்ப மறுபடியும் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்ச வாட்டி எண்ணெய் ஊற்றணும். இதுல வந்து சீரகம், கடுகெல்லாம் இல்லை. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நம்ம இடிச்சது இருக்கு. இது ஆமா, இதுதான் தாளிப்பு. கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வணங்கிடுச்சு பாருங்க.
இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட போறோம். பாருங்க, நறுக்குன வெங்காயம், பொடிசா நறுக்குன வெங்காயம். அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம், அது ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து மால்வானி மசாலா, மகாராஷ்டிரனோட மசாலா. நம்ம ஏற்கனவே இந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த மால்வானி மசாலா வந்து நம்ம தேவையான அளவு சேர்க்க போறோம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் சேர்த்து போறோம். ஏன்னா நம்ம நண்டு அதிகமா இருக்கு இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து அடுத்தது நம்ம மசாலா, அரைச்சி வச்ச மசாலா ஊற்ற போறோம். இல்ல, இதோட பச்சை வாடை நல்லா போற அளவுக்கு வணக்கிட்டு, ஏற்கனவே வணக்கி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மசாலா வாசம் இருக்கும். அதெல்லாம் வணக்கிறது. கொஞ்சம் எண்ணெய் மேல வந்த உடனே, ஆமா, திரிஞ்சு வரணும். எண்ணெய் மேல திரிஞ்சு வந்தோடனே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு போறோம். நமக்கு எப்படி எந்த ஸ்ட்ரக்சர்ல கிரேவி வேணும், எந்த ஸ்ட்ரக்சர்ல குழம்பு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம் தான் தண்ணி ஊற்றுறது. ஆமா, அப்ப ஏற்கனவே நம்ம புளி தண்ணி வேற சேர்க்க போறோம். பாருங்க, புளி கரைச்சி வச்சிருக்கோம். நீ புளி ஊத்துறீங்க, நான் கேள்விப்பட்ட கொஞ்சம் அதிகமா மகாராஷ்டிரக்காரங்க புளி சேர்க்க மாட்டாங்க. ஆமா, அது உண்மைதான். அவங்க வந்து புளி சேர்த்த மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலா கோக்கம் போடுவாங்க, குடம்புளியில அது போடுவாங்க, இல்லைன்னா அது போடாம கூட பண்ணுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புளி காரம் இல்லாம எதுவும் நம்ம சமையல் ஆகாது. அதனால எனக்கு தேவையான அளவு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு நண்டு இன்னும் நல்லா கொதிய போகுது, அதனால ரொம்ப கட்டியா தான் இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த டைம்ல வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கா இல்லைன்னா, பத்தலைன்னா நம்ம கூட சேர்த்து போடுவோம். கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்து. குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆமா, இந்த ரசம் அப்படிதாங்க, சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க ஜிம் பண்றவங்க, உடம்பு குறைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து, புரோட்டீன் டயட் பண்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க என்னன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பார்த்து கம்மியா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி வந்திருக்கு. பாருங்க, குழம்பு சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நண்டு இறக்கிக்கலாம். பாருங்க, சுத்தம் பண்ணி வச்ச நண்டு நம்ம இறக்கிக்கணும். கொஞ்சம் வேக விடுவோம் நண்டு நல்லா. இப்போ வந்து கொஞ்சம் கொதியட்டும், நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம், நண்டு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு டைம் நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதியுது. நண்டு நிறமே மாறல பார்த்தீங்களா, பாருங்க கருப்பாவே தான் இருக்கு, இல்லைன்னா சிகப்பா மாறிடும். மற்ற நண்டெல்லாம் ரொம்ப சிகப்பா மாறிடும். கருப்பு நண்டே வாங்கி போட்டாலும் சிகப்பா மாறிடும். இது மலை நண்டுனால பாருங்க ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும், கலரே சேஞ்ச் ஆகல. 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவா கொதிக்கும், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லோனாவாலா நண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி. செம்ம மனம்.
ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்க போகிறோம். போட்டுடலாமா? மலை சாரல் மாதிரி போடும். இதை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம லோனாவாலா நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு டேஸ்ட் நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான கெஸ்ட். அப்படியா? ஆமாம், முக்கியமான கெஸ்ட்டுகளை மூஞ்சில பார்க்கலாமா? பாருங்க பாருங்க. இவங்க தான் முக்கியமான கெஸ்டா? ஆமாம், இவனுங்க உங்க பேர் என்ன? என்ன? ஸ்ரீவிநாயக். இவரு முக்கியமான கெஸ்ட் யாருன்னு சொல்றீங்க? ருத்ரான் வந்து என்னோட பையன், ஸ்ரீ விநாயக் வந்து என் அண்ணன் பையன். ஆமாங்க, இவனுங்க 2 பேரும் சாப்பிட்டு தான் ரிவ்யூ பண்ண போறானுங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டானுங்க 2 பேரும். நல்லா இருந்தா மட்டும்தான் சொல்லுவானுங்க. ஆமா, ஜெனுவனான ரிவ்யூ தருவோம். ஆமா, கண்டிப்பா. இப்ப அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம வெள்ளை சாதம் போட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல நம்ம நண்டு கிரேவி ஊற்றி கொடுத்துருவோம். வெள்ளை சாதம் நான் பண்ண லோனாவாலா ரசா நண்டு குழம்பு இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. சூப்பரா இருக்கா? வேற லெவலா? வேற லெவல். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கா? ஆமா, இது 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 என்ன நண்டுன்னு தெரியுதா? இது வந்து மலை நண்டு. மலை நண்டா? இது எங்க? லோனாவலா. லோனாவாலால கிடைக்குது. ரொம்ப டேஸ்ட் இருக்கு. இது சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. லோனாவாலா நண்டு மசாலா நான் எப்படி செஞ்சிருந்தேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. எனக்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருந்தது. இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.